பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னார் உயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று உதாய் கோத்தும்பின்னு பாடுறார் திருவாசகத்தில். இப்போ நம்ம திருவாசகத்தினுடைய ஆனந்தாதீதம் அப்படின்ற பகுதியை பார்த்துட்டுருக்கோம். அதில் ஒரு பாடல் பார்த்தோம். இப்போ ஆனந்தத்தை நாடுறது ஜீவர்களுடைய இயல்பு. ஈஸ்வரன் மாயா சகித்தனாக இருக்கும் பொழுது அவனுடைய மகோன்னத நிலை தான் ஆனந்தம். அதனால் ஆனந்த தாண்டவம்ன்றது அவனுடைய மகிமையாக இருக்குது. அப்போ ஜீவ வியக்தியை கலைக்கும்போது அவன் ஈஸ்வர காட்சியையும் ஒதுக்கிட்டு நிர்விகல்ப சமாதியில் நிர்குண பிரம்மத்தில் ஒன்றுபட்டு விடுறான். அந்த நிலை தான் ஆனந்தத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த பாடலை பார்க்கலாம். மையிலங்கு நற்கண்ணி பங்கனே வந்தெனை பணிகொண்ட பின் மழக் கையிலங்கு பொன்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யில் அங்கு எனை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. இப்போ நீயே இதெல்லாம் தகுமா, நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சாதாரண வார்த்தையில் கேட்குற மாதிரி சுவாமியை கேட்குறார் மாணிக்கவாசகர். அப்போ அம்பிகை சமேதா குழந்தைய கையில் பொற்கிண்ணத்தை கொடுக்கறதுக்கு ஒப்ப நீ என்னை ஆட்கொண்டிருக்க. அந்தளவு ஒரு மேன்மையை நீ எனக்கு கொடுத்துருக்க, அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. பொற்கிண்ணத்தின் அருமையை குழந்தையானது அறியாதிருக்கிறது போல் உன்னுடைய அருமையை நான் இன்னும் முழுசாக அறிஞ்சிக்கல. மெய்ப்பொருளின் சின்னமான திருநீர் பூசி இருக்கிறவனே, முடிந்த நிலையை அறிஞ்ச முனிவர்கள் ஓம்பால 2 கலந்துருக்காங்க. என்னை ஆட்கொண்ட பிறகு மாயப்பிரபஞ்சமான இந்த வையக வாழ்க்கையில் என்னை பூம்படி செய்துட்டு நீ பாராமுகமாக இருக்கலாமா? இதை நீ சொல்லக்கூடாதா? அப்படி செய்யறது தான் உனக்கு தகுமா அப்படின்னு கேட்குறார் சுவாமியை பார்த்து. அடுத்த பாடல். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றெனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே. அரத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு எனை உயிருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. அப்போ என்னுடைய வினை ஒரு முடிவாக இல்லை, அவ்வளவு வினை பண்ணியிருக்கேன் நான். என் கர்மத்துக்கு என்னைக்கு முடிவோ எனக்கு தெரியலையேன்னு வந்துக்கிறார். அப்போ செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவனே, செந்நிறமான திருமேனியை உடையவனே, எனக்கு சொந்தமான எங்கள் தலைவனே, உன்னுடைய அருளுக்கு நான் தகுதியற்றவன். இந்த பொய்யான வாழ்க்கையில் மெய்யின்னு நினச்சிட்டு இருக்கவன். வான்னு நீ விரும்பி அருளோடு பார்க்கவும் அதை பற்றி கவலைப்படாதவன் நான். நீயே அழைச்சக்கூடாத பற்றி நான் கண்டுக்கலை. நான் வஞ்சகத்தை உடையவன். ஏன்னாக்கா என்னுடைய ஜீவபோதத்தை அழிக்க நான் இன்னும் முயற்சி கூட செய்யலை. அருளுக்கு பாத்திரமான அன்பர்களுக்கு நீயும் அதீத நிலையில் ஒன்றுபட்டிருக்கீங்க. இந்த நிலையற்ற உலக வாழ்க்கையில் என்ன நீ விட்டுட்டு இருக்கிறது நியாயமா, முறையா? இங்கே வீணில் வாழ்ந்திருக்க என்னுடைய கர்மத்துக்கு ஒரு முடிவு தான் இல்லையா அப்படின்னு தன்னுடைய கர்மத்தை நொந்துக்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல். இல்லை நின்கழற் கண்பு அது என்கணே ஏலம் ஏலும் நல்குழலி பங்கனே கல்லை மென்கணி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறு இல் வாணனே. அப்போ உடலில் உள்ளத்தில் வீற்று இருக்கிறதெல்லாம் ஊடுருவி இருக்கிறதும் நுண்ணியதாக இருக்கிறதும் பார்க்கறதுக்கு அரியதுமான பிரகாசம் பொருந்தின கொண்டு எந்த செயலை செஞ்சாலும் உன்னுடைய பேரருள அது உன்னுடைய ஆராதனையாக நீ ஏற்றுக்கொண்டிருக்க. ஆனால் கூட சர்வசக்திமானான நீ உன்னுடைய நிர்மலமாக இருக்கிற அந்த சித்த ஆகாச ஸ்வரூபத்தில் என்னை இன்னும் லயமாக்கும்படி செய்யலையே. இன்னும் நான் தனித்து தானே இருக்கேன், உன்னோட இன்னும் 2 கலக்கலையே அப்படின்னு நொந்துக்கிறார். அப்போ ஜீவபோதமானது சுத்த சைத்தன்யமாக இருக்கும். சிவபோதமோட விரிவடைஞ்சால் ஒழிய ஆனந்தாதீதம்ன்றது வாய்க்க போகிறது கிடையாது. நமக்கு அவனோட கலந்தால் மட்டுமே ஆனந்தம் கிடைக்கும். அதை தான் மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சொல்கிறார். இதோடு நம்ம 5 பாடல்கள் ஆனந்தாதீதத்தில் முடிச்சுக்கிறோம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.